உங்களுடைய யூடியூப் சேனலில் டே ஒன்லேயே எப்படி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க சேனல் ஆரம்பித்தோன்னே நான் வந்து பணம் சம்பாதிக்க முடியும்? சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் வேணும். இதை ரீச் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக ஒரு சேனலுக்கு வந்து 1 இயர் ஆகுது. இது எப்படி நீங்கள் வந்து ஒரே நாளில் பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறீங்க? இது வந்து ஒரு ஃபேக்கா இல்லை ஏதாவது ஒரு ஸ்கேமா அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. எதுவும் கிடையாது. அது எப்படி பண்ண முடியுன்றதை இந்த வீடியோவில் நான் ப்ரூவ் பண்ணுறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம், ஆட் ரெவன்யூ, மானிட்டைசேஷன், இதெல்லாம் வந்து ஸ்லோ ரூட். ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸை நீங்கள் வந்து வீடியோவில் காட்டணுங்க. காட்டி உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை நீங்கள் வந்து விற்கணுங்க. விலாகு போடுறது, இல்லை கோலம் போடுறது, இல்லை சமையல் போடுறது, இல்லை ஹிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸு, சினிமா செய்திகள், பொலிட்டீஷியன்ஸ் பற்றி பேசுகிறது, இல்லை மற்றவங்களை பற்றி பேசி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறது, ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல், இதெல்லாம் வந்து பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. அது பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பிஸ்னஸை யூடியூபுக்கு கொண்டு வரணும். இப்போ நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதில் எப்படி பணம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும்ல. ஒரு 1,00,000 வியூஸ் வந்து உங்களுடைய வீடியோவுக்கு கிடைக்கிது. இப்போ நீங்கள் மனநிலை என்ன வச்சுருக்கீங்க? ஆட் ரெவன்யூவில் தான் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்கீங்க. இதே மாதிரியே டிப்ஸ் போடுறவங்க எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க? அதெல்லாம் பண்ணாதீங்க, எதுவும் விற்காதீங்க, உங்களை எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. சரி, ஒரு 1,00,000 வியூஸ் வந்து ஒரு வீடியோவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1,00,000 வியூஸில் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் ஒரு 2000 3000 வரும். இப்போது உங்களுடைய மனசாந்திக்கு நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 1,00,000 பேரில் ஒரு 10 பேர் 10,000 ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு 10 பேர் வாங்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1,00,000 ரூபா நம்மளுக்கு வந்து கிடைக்குமா? 1,00,000 பெருசா இல்லை அந்த ஆட் ரெவன்யூ 10,000ன்றது பெருசா? இந்த 1,00,000 வியூஸ் எல்லாருக்குமே போயிடுமா? அதையும் நீங்கள் யோசிங்க. 1,00,000 வியூஸ் வந்தால் சேனலே மானிட்டைஸ் ஆகும். இந்த 1,00,000 வியூஸை கெயின் பண்ணுறதே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. எப்படி நீங்கள் இதை பண்ண முடியும்? சரி, சேனல் டெவலப் ஆனோன்னா நான் 1,00,000 வியூஸை கெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட 10,000 எங்கே இருக்குது, 1,00,000 ரூபாய் எங்கே இருக்குது? பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு 20,000மோ, ஒரு 30,000மோ, ஒரு 5,000மோ, அதில் ஒரு 2 பேர் வாங்கினாங்க அப்படின்னா அதில் இருக்க ஆட் ரெவன்யூவோட இது பெருசாக இருக்கா இல்லையா? இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் டைம் வரணும்னா என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுடைய வீடியோஸை, அவங்களுடைய பாப்புலர் வீடியோஸை, நிறையா வியூஸ் போன வீடியோஸ் எடுத்து அதை நம்ம வந்து ரீமிக்ஸ் பண்ணி வீடியோவை பண்ணுவோம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சேனல்லையே வியூஸ் நல்லா போயிருக்கும், பாப்புலர் வீடியோஸ் எடுத்து அதை ரீமிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அப்படி போடக்கூடாதுங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ என்னுடைய சேனல் பாருங்கள், நிறைய வியூஸ் போயிருக்கு அப்படின்ற வீடியோ எடுத்து நான் மறுபடியும் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி போட மாட்டேன். அதாவது உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரை நீங்கள் ரீச் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களுக்கான வீடியோ போடணும். அதாவது வியூஸுக்காக உங்களுடைய வீடியோவை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணக்கூடாது. டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்காக உங்களுடைய வீடியோவை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் உங்களுடைய வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த சால்வ் பண்ணிட்டீங்களே, அதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்கள்கிட்ட பணம் கொடுத்து வாங்குறதா இருக்கணும். இதை எப்படி ப்ராப்பராக பண்ணலாம்னா, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஒரு கீவேர்டு இருக்கும்ல, அந்த கீவேர்டை நீங்கள் எடுங்க. இந்த கீவேர்டு எது சரியான கீவேர்டு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா விடைக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. அதை உங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதில் போயிட்டு என்ன கீவேர்டு வந்து, அதாவது ஹை சர்ச் லோ காம்படிஷன் இருக்குதுன்னு பார்க்கணுங்க. லோ காம்படிஷன்னா அந்த கீவேர்டை யாரும் பயன்படுத்தியிருக்கக்கூடாது. அந்த ரிசர்ச்சை நீங்கள் பண்ணணும். ஹை சர்ச்னால் நிறைய பேர் அந்த கீவேர்டை வந்து தேடணும். இப்போ அந்த கீவேர்டு எடுத்துகிட்டு உங்களுடைய டைட்டிலு, தம்ப்நெயிலு, டிஸ்கிரிப்ஷனு, டேக்ஸு, இப்படி எல்லா இடத்துலையுமே ஹேஷ்டேக்ஸ் போடுறீங்களா, எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணுங்க. ஆப்டிமைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு சேல்ஸ் வரும். ஏன்னா இது வந்து டார்கெட்டடான ஆடியன்ஸை நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு கொடுக்குறோம்.
நீங்கள் வந்து இதை நம்பவே மாட்டீங்க. என்னுடைய சேனலில் வந்து 9000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது முக்கியமாக, வியூஸ் வர வைக்கிறது முக்கியமாக, பணம் சம்பாதிக்கிறது முக்கியமாக, ஃபேமஸ் ஆகிறது முக்கியமாக, இப்படின்னு பல போல்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இமேஜ் போல் வந்து என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். எல்லாருமே என்னென்னா வியூஸ் முக்கியம், சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம், வாட்ச் டைம் முக்கியம், ஆட் ரெவன்யூ முக்கியம், இதைத்தான் சொல்லியிருக்கீங்களே தவிர யாருமே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணவே கிடையாது. அதாவது யூடியூப்பில் ஒரு மணி ஏர்ன் பண்ணணுன்ற கோல் வச்சுட்டு நீங்கள் உள்ளே இறங்கணுங்க. ஏதோ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுவோம், ஏதோ ஒரு வீடியோ போடுவோம், இல்லை ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயத்த நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா, அப்புறமா நீங்கள் பணம் இல்லாமல் காஞ்சு கருவாடாக போயிட்டு இப்போ நம்ம பணம் ஏன் பண்ணலான்னு ரியலைஸ் பண்ணும்போது அந்த மொத்த சேனலுமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ விஷன் இல்லாமல் யூடியூப்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொள்வார் மாதிரி இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூடியூப்பில் சர்வை ஆவீங்க. பணம் தான் யூடியூப்பில் சர்வை பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. இப்போ நான் சொல்லும்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து உடன்பட மாட்டீங்க. எப்படி ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு பலூனை பிடுங்கி பாருங்கள், அப்பாவே வேணாம், அம்மா வேணாம், எனக்கு பலூன் தான் வேணும், அதுக்காக ஒரு நாள் சாப்பிடாம கூட இருக்கும். ஏன்னா அதோடைய மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்குது, பலூன் தான் உலகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. வளர்ந்தோன்னே என்ன தெரியும், அப்பா அம்மா தான்டா உலகம், அவங்க சொன்னது தான்டா கரெக்டு, அவங்க சொன்ன பாதையில் தான் போகணுன்றது தெரியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் யூடியூப்குள்ளே வந்திருக்கீங்களே, இப்போ உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும், நம்ம வந்து விளாக் போடலாம், நம்ம பசங்களை வச்சு டூர் போகிறத போடலாம், கோலத்தை போடலாம். நீங்கள் பண்ணுற ஒரு வீடியோலையும் ஏதாவது உங்களுக்கு வருமானம் இருக்கா, யூடியூப்பை தவிர உங்களுக்கு ஏதாவது வருமானம் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா அதை நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வீடியோவை போட்டுட்டு அதுக்கு ஒரு கீவேர்டை தேடுவாங்க. நீங்கள் கீவேர்டை தான் முதல்ல முக்கியமாக வச்சுட்டு அதற்காக வீடியோ போடணும். யாரை ரீச் பண்ண போகிறோம் அவங்களுக்கான ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வந்து போடணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ வியூஸ் வர்றதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்கிறீங்களா, வைரலாக போனால் என்னங்க தப்பு, அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நான் அது என்னுடைய பாயிண்ட் இல்லை. வியூஸ் வர்றதோ வைரல் ஆகிறதோ இதெல்லாம் வந்து செகண்டரி. டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணி அவங்கள ஏதாவது ஒரு பர்ச்சேசிங் டெசிஷன் எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து வீடியோ போடணும். இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், கீவேர்ட்ஸ்க்காக நீங்கள் வீடியோ போடுங்க. இப்போ அந்த வீடியோ வந்து எப்படி பிடிச்ச மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட கேளுங்க உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அந்த ஃபீட்பேக் எடுத்துக்கோங்க. இல்லை வீடியோஸில் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஃபீட்பேக் எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. நிறையா பேர் யூடியூபுக்கு எதுக்கு வரீங்க அப்படின்னா, ஒன்று குயிக்காக பணம் ஏர்ன் பண்ணிடலாம், இதில் வந்து பணம் கொட்டி கிடக்கு, ஆளுக்கு ஒரு சாக்கு போய் எடுத்து அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் வரீங்க. எது கிடைக்குதோ, இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இது இருக்கா அதை போட்டு விடு, இந்த மாதிரி ஒரு காப்பி அடித்து போடலாமா, இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்து போடலாமா, இல்லை ஷேர் சாட்டில் இருக்கிறத போடலாமா, சரி அதை போட்டு விடு, அது வந்து வியூஸ் வந்துடும், ஷார்ட்ஸ் தானே வியூஸ் போகுது, அப்போ அதை போட்டு விடு. அது ஒரு விஷன் இல்லாமல், ஒரு கோல் இல்லாமல் நீங்கள் வந்து வரீங்க, ஒரு பேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து வரீங்க. இல்லை மற்ற க்ரியேட்டரை பார்க்குறீங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விளாக் போடுறாங்களா நம்மளும் போடுவோம், அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அவங்க அவார்டு வாங்குறாங்க, இதெல்லாம் வந்து பண்ணுங்கள். நான் வந்து பண்ண வேணான்னு சொல்லலை, இதெல்லாம் வந்து செகண்டரி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆளாக மாறுறதுக்கு யூடியூப்க்கு வரலாம். அதாவது ஒரு யூடியூபோடைய சக்ஸஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒய்டராக போகிறது கிடையாது, ரொம்ப டீப்பராக போகிறதுக்கு. ஒரு 1000 பேருக்கு நம்மளுடைய பேர், ஃபேமு இதெல்லாம் தெரியதை விட ஒரு 100 பேருக்கு நீங்கள் யார், நீங்கள் எதற்காக இந்த யூடியூப்க்கு வந்திருக்கீங்க, எதை செல் பண்ணுறதுக்காக, என்ன பர்பஸுக்காக வந்திருக்கீங்க, உங்களுடைய மிஷன் என்ன, இது தெரிஞ்சால் போதும். ஸோ இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, என்னுடைய ஹெல்ப்புன்றது ஃப்ரீ கிடையாது, ஒரு பெய்டு தான். ஸோ என்னுடைய பெய்டு கோச்சிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 4 months என்னுடைய கோச்சிங்குடைய டியூரேஷன். அந்த 4 months டைமில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை என்னால் உங்களுடைய சேனலுக்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா கொண்டு வர வைக்க முடியும். இதுக்கு நீங்கள் வந்து யூடியூப் எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுடைய சேனலில் வீடியோஸ் போட்டுட்டு பணம் செலவு பண்ணிவிட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இது எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிறத கண்ணை மூடிட்டு 4 மாதம் ஃபாலோ பண்ணி வீடியோஸ் போட்டிங்கனாலே போதும். இதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க, மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக உங்கள் பேர், ஊர், என்ன பண்ணுறீங்க, கேமரா இருக்கா, ஃபோன் இருக்கா, எப்படி வீடியோ எடுக்கிறீங்க, உங்களுடைய பேஷன் என்ன, இது மாதிரி தெளிவாக நீங்கள் மெயில் அனுப்புங்க. இது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடையாது, இது வந்து பெய்டு கோச்சிங். ஹெல்ப் பண்ணுங்கள், டிப்ஸ் கொடுங்க, ஐடியா கொடுங்க.
சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அதாவது எனக்கு நிறைய மெயில் வருது, மெயிலில் எனக்கு பஞ்சமே கிடையாது, நிறையா வியூஸ் போகுது. ஆனால் பெய்டு கோச்சிங் அப்படின்னு மட்டும் யாருமே சொல்ல மாட்டீங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து யூடியூப்பில் பண்ணுவேன், யூடியூப் கமெண்ட்ஸில் பண்ணுவேன். ஆனால் என்னுடைய டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மட்டும் மெயில் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்னுடைய வீடியோஸே பார்த்து அதை உங்கள் சேனலுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கோங்க.